வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வேறு எதை வேணால் பேசலாம். இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் பிரித்து மேய்ஞ்சிட்டாருப்பாங்கள்ல தமிழில் ஒரு கலவுக்கில், அந்த மாதிரி ராகுல் காந்தியோடைய பேச்சு. அமலாக்கத்துறை 55 மணி நேரம் என்ன விசாரணை பண்ணாங்க. கேமராவை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த அதிகாரி என்னிடம் என்ன கேட்டார், மோடி ஸ்ட்ரைட்டாகவே கடவுள் கூட பேசுகிறவர் அப்படின்ட்டு சிவனுடைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு சிவனுடைய வலதுபுறம் இடதுபுறம் என்ன இருக்குது, காங்கிரஸோட சிம்பலே சிவன் தான், இன்னொரு பக்கம் இஸ்லாமில் என்ன சொல்லியிருக்கு, அப்புறம் குருஜி என்ன சொல்லியிருக்காருன்னு ஃபோட்டோவை காட்டி இன்றைக்கி சபையை அலற விட்டாருன்னு சொன்னால் அது மிக இல்லை. மோடி கண்ணை காட்டினாரா இல்லை அமித்ஷா காட்டினாரான்னு தெரியல. திடீர்னு அவர் முதல் ஃபோட்டோ காட்டுறாரு, அப்போ இருக்குது. அதுக்கு அடுத்து அவர் இஸ்லாம் பற்றியோ இல்லை குரு பற்றியோ சொல்லும் போது இருந்த ஃபோட்டோக்கள் மிஸ்ஸிங். கிறிஸ்டினை பற்றியோ சொல்கிற ஃபோட்டோவெல்லாம் மிஸ்ஸிங். அதை காட்டவே மாட்டுறாங்க, அப்படியே போகுது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், மோடியோட டிவி, அரசாங்க டிவி தான் அது மோடியோட டிவி. ஏன்னா மோடி கடவுள்கிட்ட ஸ்ட்ரைட்டாக பேசுகிறாருன்னு நாடாளுமன்றத்தில் பேசினதாகட்டும், அதை மோடி ரியாக்ஷனோட கேட்டதாகட்டும். ஏன்னா இன்றைக்கி மோடி எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் பேச்சை மோடி மட்டும் இல்லை எல்லாரும் அமைதியாக உட்காந்து கேட்க வேண்டிய நிலைமை. அப்பயும் சில பேர் கையெல்லாம் ஓங்குறாங்க. அது ஏன் ஓங்குறாங்கன்னு தெரியல. அவருடைய ஆக்ரோஷம் உண்மையை சொல்கிறாருல. அவர் என்ன சொல்கிறாரு, அமலாக்கத்துறை என் மேலே வழக்கு போட்டுச்சு, 2 வருஷம் சிறை தண்டனை கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் என் வீடு பறிக்கப்பட்டது, என் மேலே 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் போட்டாங்க, நேஷனல் ஹெரால்டு வரக்குள்ள என்னை கூப்பிட்டு போய் என்னையும் எங்கள் அம்மாவையும் விசாரித்தாங்க, 55 மணி நேரம் அவங்க விசாரித்ததை ரொம்ப ரசித்தேன் அப்படிங்கிறார். அதாவது ஈடியை ரொம்ப காமெடி ஆக்கிறாருல, அந்த வேலையை தான் இன்றைக்கி ராகுல் காந்தி ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது எனக்கு. அதில் ஒரு ஆஃபீஸரு 55 மணி நேரத்துக்கு அப்புறம் கேமராவை ஆஃப் பண்ணிவிட்டு, ஏங்க உங்களை இந்தளவுக்கு நாங்கள் பண்ணுறோமே, உங்களுக்கு எதுவும் அசௌகரியமாக இல்லையான்னு கேட்டார். சூப்பராக இருக்குன்னு நான் சொன்னேன் அப்படின்னு இன்றைக்கி அசத்தி இருக்காருன்னே சொல்லலாம். ஈடி அதிகாரிகளுக்கு ஒரு பக்கம் கலக்கம், இன்னொரு பக்கம் என்னடா ராகுல் காந்தி அதுவும் பாராளுமன்றத்தில், அதாவது இன்றைக்கி அவர் பேசிய பேச்சு கடவுளிடம் நேரடியாக பேசுகிறார் அப்படிங்கிற வார்த்தைக்கு இப்போ பிஜேபி என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரில. ஒன்று. இன்னொரு விஷயம் மிக மிக முக்கியமாக அவர் இன்றைக்கி பேசினது, அரசியலமைப்பு சட்டத்தை பிஜேபி கடந்த காலத்தில் எப்படி மீறிச்சு. அது இன்னொரு பக்கம் கார்கே சொல்கிறாரு, இவர் கடவுளுடைய பிரசிடென்ட்னு சொல்லிட்டு இன்றைக்கி குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் அமுல்படுத்துகிறோம், பெண்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாகிறோன்னு சொல்கிறாரு. மணிப்பூருக்கு ஏன் போகல பிரதமர்? இன்னொன்று, இஸ்லாமியர்களை பற்றி இவர் பேசின வார்த்தைக்கு தேர்தல் ஆணையம் ஏன் நடவடிக்கை எடுக்கலை? நீட்டை பற்றி விவாதிக்கணும்னா ஏன் மறுக்கிறாரு? முதல்ல நாங்கள் பேசும்போது எதுக்கு மைக் ஆஃப் பண்ணுறதுன்னா நடைமுறை, நாங்கள் இதே மாதிரி தான் ஆஃப் பண்ணோமா? கேட்டால் இந்த சுவிட்ச் எங்கே இருக்குது, இந்த சுவிட்ச் அங்கே இருக்குதுன்னு யாரும் எந்த சுவிட்ச் எங்கே இருக்குதுன்னு இது வரைக்கும் யாரும் சொல்லலை. தொடர்ச்சியாக இன்றைக்கி ராகுல் காந்தியோடைய பேச்சு வெகுஜன மக்கள்கிட்ட மிகப்பெரிய அளவில் போகும், மிகப்பெரிய வைரலாம். எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சொல்கிறோம், அந்த பேச்சு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம சொல்கிறோம். ஏன்னா தொடர்ச்சியாக சாதாரண காமன் மேனுக்கு என்னென்ன எண்ணங்கள் மனசில் இருக்கோ எல்லாத்தையுமே சொல்லிட்டார். சிவனை பற்றி சிவனுடைய ஃபோட்டோவை காட்டக்கூடாதா நாடாளுமன்றத்தில் அப்படின்னு கேட்டது. சிவனுடைய ஃபோட்டோ காட்டணுன்னே ஏன் பிஜேபி பயப்படுதுன்னா, கடவுளை இவங்க எடுத்துட்டாங்க. ஏற்கனவே கடவுளை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கீங்க, நாங்களும் கடவுளை எடுத்துட்டோம், கடவுளை ஏற்கனவே இங்கே சிம்பல்லே இருக்குன்ட்டார். அது மட்டுமல்ல, இன்னொரு குறிப்பிட்டு காந்தி அவர்கள் எங்கெங்கன்னு எல்லாரும் கேட்குறாங்க, சிவனுடைய உருவில் காந்தி இருக்கிறார் அப்படின்னு அவர் அந்த ஃபோட்டோவை காட்டினது. அநேகமாக நாளைக்கு எல்லா பேப்பர்லையும் அதான் தலைப்பு செய்தியாக வரும், அந்த ஃபோட்டோவை தூக்கி காட்டினது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சமீப காலத்தில் யாரும் பேசலைன்னு தான் பார்க்குறோம். இப்படி ஒரு அடி. அதே மாதிரி அந்த பக்கம் ராஜ்யசபாவில் கார்கே பிரித்து எடுத்துட்டார். ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி வாஜ்பாய் அவர்கள் என்ன சொன்னார், நேருவை பற்றி என்ன சொன்னார், வாஜ்பாய் கருத்துக்கு உங்களுக்கு உடன்பாடாக இல்லையா? ஏற்கனவே அத்வானி பேசிய பேச்சு என்னது, சீஃப் ஜஸ்டிஸ் உள்ள தேர்தல் ஆணையரை நியமிக்கிற இடத்துல இருக்கணும்னு சொன்னது. நீங்கள் அதை மாற்றினீங்க. இப்போ அத்வானியும் மறந்துட்டீங்க, வாஜ்பாயும் மறந்துட்டீங்க. அப்போ உங்களுடைய ஐடியாலஜி தான் என்ன? இப்படி பல்வேறு கேள்விகள். அதாவது என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் வெளியில் பார்க்கக்கூடிய மக்கள் காமன் மேனுக்கு பரவாயில்லப்பா, எதிர்க்கட்சி அந்தஸ்து கொடுத்தோம், கலக்கிட்டு இருக்காங்கப்பா. அந்த அளவுக்கு இன்றைக்கி அவர்கள் பண்ணது, ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வந்த உடனே இந்த அளவுக்கு ஒரு அசத்தி இருக்கார் அப்படின்னா இந்த பிஜேபி எதிர்பார்க்கல. வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் இது பிஜேபி பாதிக்கும். நீங்கள் என்ன தான் குரல் கொடுத்தாலும், ஏன் இப்போ இன்றைக்கி மோடி அமைதியாக இருக்கார், எதிர்த்து பேச வேண்டியதானே? பேசினா என்ன ஆகும்னு அவருக்கு தெரியும். ஏற்கனவே அவருக்கு கிடைச்ச உளவுத்துறை ரிப்போர்ட் பிரகாரம் இவருடைய இமேஜ் ஏறிட்டு இருக்குது, தேவையில்லாமல் இவரை கை வைக்காதீங்க, உள்ளே ஏதாவது கை வச்சுருந்தா பிரச்சனையாகிடும். இன்னொன்று, அந்த சபையில் சத்தம் போட்டு கையெல்லாம் காட்டுற மாதிரி தெரியுது, அந்த பக்கம் கேமராவே போக மாட்டேது. அப்போ வெளியே வெகுஜன மக்கள்கிட்ட ராகுல் காந்தி பேசும்போது சத்தம் மட்டும் தான் கேட்கும், கை தூக்குறதுலாம் தெரியாது. ஏன்னா இதே மற்றவங்க கை தூக்குனா கை தூக்கிட்டாங்க, அவர் பேசும்போது கை தூக்குனாங்க, அடிக்கிற மாதிரி பாய்ஞ்சாங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. பிஜேபினர் எதையும் செய்வாங்க, எந்தவித நடைமுறைக்கும். இன்னொன்று பிர்லா எதுக்கு அவர் அவ்வளோ கோபமாக தூக்கி போடுறாருன்னு தெரில. அந்த புக்கை காட்டுறாரு, அவர் பேசுகிறதுக்கு டைம் கொடுத்துட்டீங்க, பேசிகிட்டு இருக்காரு. நடுவில் இவர் பொதுவானவர், மற்றவங்க தான் இடம் இருக்கணும். இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஃபோட்டோவை நீங்கள் காட்டினா நான் இந்த ஃபோட்டோவை காட்டுவேன்னு அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்து முதல்ல இதை காட்டினீங்க, இப்போ இதை காட்டுறீங்கன்னு அப்படி தூக்கி போடுறாரு. நமக்கு தூக்கி போடுறது கூட சரியானு தெரியல. ஏன்னா அவர் போட்டது நமக்கு தூக்கி போடுற மாதிரி தான் நமக்கு படுது. அவர் கீழே வைக்கிறான்னு சொல்லலாம்.
ஒவ்வொருத்தர் பார்க்குற கண்ணோட்டம் அதுதானே. மற்றபடி இன்றைக்கி அரசாங்கத்தினுடைய எல்லா விஷயங்களும் இதற்கு முன்பு என்ன பண்ணீங்க, நீங்கள் எப்படி ஊரை ஏமாத்துறீங்க, இப்போ கடவுளுங்கிற பேரை வச்சுக்கிட்டு மோடி அவர்கள் இதுக்கு முன்னால் என்னென்னலாம் பண்ணார், நாட்டை எவ்வளோ மோசமான நிலைமை கொண்டிருக்கார், புட்டு வச்சுருக்கார். மறுபடியும் சொல்கிறோம், இந்த வீடியோ மிகப்பெரிய அளவில் வைரல் கண்டிப்பாக ஆகும். ராகுல் காந்திக்கான செல்வாக்கு உயரும். இது பிஜேபிக்கான அழிவுங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. கார்கே சொன்ன ஒரு பாயிண்ட் தான், மோடி சர்க்காருங்கிறீங்க, இது உங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு உடன்பாடான்னு கேட்குறேன். இப்போ டிடிபியும் நிதிஷ்குமார் எப்படி பார்ப்பாங்க, கொஞ்சம் யோசனை பாருங்கள். அதனால் இன்றைக்கி அவருடைய பேச்சு அருமை. இன்னும் மேலும் விவரங்களோட உங்களை சந்திக்கிறோம், மீண்டும் சந்திப்போம். அப்புறம் இன்னொன்று, இடியை பற்றி அவர் சொன்னது, இடி அதிகாரிகள் தொடர்ந்து குடைச்சல் கொடுத்துட்ருக்காங்க எல்லாருக்கும். ஆனால் இடி அதிகாரிகள் இயக்குவதே மோடி அவர்கள் தான். இன்றைக்கி 2 மினிஸ்டரை வந்து உள்ளே பற்றிக்கு போட்டிருக்காங்க. மணிஷ் சிசோடியா கிட்டத்தட்ட வழக்கே எல்லாம் உள்ளே இருக்கார். இப்படி இடி அதிகாரிகளுக்கு ஒரு குடைச்சல், ஏன்னா நாங்கள் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கோம்னு சொல்லிட்டு கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு அந்த அதிகாரி கேட்டதாக சொல்கிறோம். அந்த அதிகாரி யாருங்கிற பேச்செல்லாம் வரும். அதனால் ராகுலிடம் இனிமேல் மிகவும் எச்சரிக்கையாக, ஏற்கனவே எச்சரிக்கையாக இருப்பாங்க, இன்னும் எச்சரிக்கையாக இருப்பாங்க. அசத்தி விட்டார் ராகுல். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.